Okay, so previous meetல வந்து நம்ம anchor tag பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். Now we will continue our discussion with the anchor tag and later we will move on to the list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் கான்செப்டையும் பற்றி பார்ப்போம் இன்றைக்கி கிளாஸில். ஸோ two things that we will be discussing today in today's meet. One is the continuation of the anchor tag, how in different ways you can use the anchor tag எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to see about the concept of list and then tables. இதெல்லாம் ஃபியூச்சர் கிளாஸஸில் டேபிள்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம், how to build a table. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வெப்சைட்டை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்த டேகை வச்சு சும்மா பேசிக்காக ஏதாவது சம் கண்டென்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணலாம், ஃபாண்ட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம், இமேஜை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அவ்வளோதான் பண்ணலாம். பட் அந்த இமேஜுடைய பொசிஷன் எல்லாம் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது உங்களால். மேக்ஸிமம் லெஃப்ட்டில் வரலாமா ரைட்டில் வரலாமா இதை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஸ்க்ரீனில் வந்து எந்த ஒரு பொசிஷனில் வேணாலும் இமேஜையோ சம் டெக்ஸ்ட்டையோ கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் என்ன மாதிரி டேக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டுலாம் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மோஸ்ட்லி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் டேபிள்ஸ் இன் HTML. அது போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப்சைட்டெல்லாம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். டில் டேபிள் முடிச்சிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் சம் குட் வெப்சைட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் இல்லைனா அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பேன். You can use your creativity skills to develop the website. So last classல வந்து நம்ம பார்த்த கோடிங் வந்து இதுதான். I'll present the screen. So last classல நம்ம பார்த்த கோடிங் வந்து இதுதான். வேரியஸ் வெப்சைட்ஸுக்கு எப்படி வந்து நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம். ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்டுக்கு எப்படி வந்து நம்ம வெப்பேஜிலேருந்து வந்து லிங்க் க்ரியேட் பண்ணுறது. ஆங்கர்ன்றது நத்திங் பட் க்ரியேட்டிங் லிங்க்கு. ஆங்கரெல்லாம் பற்றி லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒய் வி கால் இட் ஆஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் டிவி ஷோஸ்லாம் எப்படி ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கருடைய பர்பஸ் வந்து லிங்க், டு க்ரியேட் அ லிங்க், டு க்ரியேட் அ கனெக்ஷன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க, இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க, இந்த ப்ரோக்ராம்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த கோடிங்கு, இந்த ஃபைலோட பேர் வந்து basic.html. ஓகேவா? இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஃபைல், ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஃபைலுக்குள்ளார நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we are creating link to Amazon. ஓகே, இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அமேசானுக்கு போகிறோம். அமேசான் வெப்சைட்டுக்கு போகிறோம். அமேசானுக்கு போகிறோம், அங்கேருந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறோம். இது மாதிரி சர்டன் வெப்சைட்ஸுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். அப்புறம் விக்கிபீடியாவுக்கு போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வெப்சைட்லேருந்து அங்கே போக முடியுது. அந்த வெப்சைட்லேருந்து திரும்பி நம்ம வெப்சைட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் இது வேறு ஒருத்தவங்களோட வெப்சைட். இது வேறு ஒருத்தவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்லேருந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். பட் இவங்க வந்து நம்ம வெப்சைட்டெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பேக் பட்டன் அழுத்தி வேணால் திரும்பி இந்த பேஜுக்கு வரலாமே தவிர, இங்கே வந்து அமேசானில் வந்து ஏதாவது ஒரு பேக் பட்டன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இட் ஓன்ட் கம் பேக் டு அவர் பேஜ். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are not going to go to any external websites. வெளியில் இருக்கக்கூடிய வெப்சைட், இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸுக்கு வந்து நம்ம வந்து போக போகிறதில்ல. we are going to create our own pages. இது வந்து எனக்கு இது வந்து basic.html. இதில் வந்து நான் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன கான்செப்ட் வந்து எடுத்துக்கலாம்? let us take கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இது இங்கே எனக்கு வந்து இது வந்து மெயின் பேஜ். ஸோ basic.html அப்படியே basic.html-ஆகவே இருக்கட்டும். இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் இன்னொரு வெப் பேஜ். இதுக்கு பேர் வந்து hw.html. இதுக்கு பேர் வந்து sw.html. அண்ட் இதுக்கு பேர் வந்து fw.html.
இந்த வெப் பேஜஸையும் இப்போ நான் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐடியா புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்பேஜிலேருந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, விக்கிபீடியா, யூடியூபு இந்த மாதிரி வெளியில் யாரோ க்ரியேட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுத்துருந்தோம். புரியுதா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெப்பேஜிலேருந்து நம்ம க்ரியேட் பண்ண மற்ற வெப்பேஜஸ்க்கு போகிறதும் அங்கேருந்து திருப்பி வர்றதும் பேக் இதுக்கே வரணும். ஸோ basic.htmlலேருந்து நான் வந்து hw.html, இது hwனா ஹார்ட்வேர்னு அர்த்தம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஃபர்ம்வேர் ஆர் மிடில்வேர் அப்படின்னு 3 வெப்சைட் வந்து வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வெப் பேஜ், ஸோ திஸ் வில் பி one web page, this will be second web page, this will be third web page and this will be fourth web page. ஸோ இப்போ நம்ம நிறையா வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வெப் பேஜை மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலை. ஆல்ரெடி we have created basic.html. இப்போ நம்ம hw hardware.html, software.html and firmware.html தனித்தனி வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணி அது உள்ளார வந்து நம்ம ஏதாவது ஒரு பிக்சரை கொண்டு வந்து போட்டு வைப்போம். இல்லைனா ஹார்ட்வேரை பற்றி ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணி வைப்போம். இந்த software.html வெப்சைட்டில் இந்த வெப் பேஜில் வந்து சாஃப்ட்வேரை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணி வைப்போம். கண்டென்ட் வேணும்ல, வெப் பேஜ் அப்படின்னாலே கண்டென்ட்டு தான். என்ன தான் டெமோவாக இருந்தால் கூட கண்டென்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து basic.html இதுக்குள்ளே கம்ப்யூட்டர்ஸை பற்றி இதுக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டர்ஸு ஜென்ரலாக வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்றதை பற்றி சொல்ல போகிறோம். அதில் என்னென்ன இட் இஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ஸு, ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, ஃபர்ம்வேர் அப்படின்னு. அப்போ ஹார்ட்வேரை கிளிக் பண்ணால் ஹார்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணால் சாஃப்ட்வேர். இப்போ இதான் வந்து பேசிக் ஐடியா. இந்த ஒரு செட்டப் இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? ஐடியா என்னன்றது புரியுதா? கோடிங் பற்றி இப்போ நான் கேட்கல, வெறும் பேசிக் ஐடியா மட்டும் புரியுதா? என்ன செய்ய போகிறோன்ட்டு ஜெயஸ்ரீ? எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ 4 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த 4 ஃபைல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கோடிங்கும் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இந்த லேஅவுட் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த பேஜ் இந்த basic.html இருக்குல்ல, ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஓப்பன். இது தான் ஆக்சுவலாக இப்போதைக்கு ஓப்பனில் வந்து இருக்குது. இந்த basic.html நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர்ஸை பற்றி ஒரு வார்த்தை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் வேரியஸ் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஃபர்ம்வேர்னு சொல்லி போட போகிறோம். இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு H3 லெவலில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப்குள்ளார என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டருடைய டெஃபினேஷன் தான். Okay, so computer is an electronic device which is capable of performing arithmetic and logical operations at a rapid speed and can store huge volume of data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்த பேராகிராஃபில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா the components of a computerல a computer is made up of the following அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பேராகிராஃபில் டைப் பண்ண போகிறேன். இன்னும் நான் லிங்க்குக்கு போல், லிங்க் இனிமே தான். ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு தனி பேராகிராஃபில் டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தேர்ட் பேராகிராஃபாக 1 அப்படின்னு போட்டு ஹார்ட்வேர். ஓகே, ஹார்ட்வேர். அப்புறம் ஒரு லைன் பிரேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு லைன் பிரேக் கொடுத்துட்டு நம்பர் 2 அப்படின்னு போட்டு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ ஸ்பேஸ் வராது. ஸோ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். திருப்பி அடுத்தது வந்து 3 அப்படின்னு போட்டு ஃபர்ம்வேர்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வந்து இப்போ அடுத்தடுத்த ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி இங்கேருந்து அங்கே வந்து நம்ம லிங்க் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த கோடிங்க்கான இது இப்போ என்னுடைய எய்ம் வந்து என்ன, ஹார்ட்வேரை கொண்டு போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹார்ட்வேர் பற்றின இன்ஃபர்மேஷன் வரணும். சாஃப்ட்வேரை போய் கிளிக் பண்ணால் சாஃப்ட்வேர் பற்றின இன்ஃபர்மேஷனும், ஃபேம்வேரை பற்றி கிளிக் பண்ணால் ஃபேம்வேரை பற்றின இன்ஃபர்மேஷனும் வரணும். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய ஐடியா. இப்போ எங்கே கிளிக் பண்ணாலும் ஒன்றும் வரல. ஸோ பேசிக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் த ஃபாலோயிங் பண்ணிவிட்டு 1 2 3 போட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே மட்டும் பண்ணியிருக்கேன். நத்திங் ஹேப்பன்ஸ். இப்போ நான் ஹார்ட்வேரை கிளிக் பண்ணேன், எனக்கு ஹார்ட்வேர்ன்ற பேஜுக்கே போயிடணும், தனி வெப் பேஜுக்கே போயிடணும். ஸோ ஐ நீட் டு க்ரியேட், இந்த இடத்துல அதுக்கான லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ லிங்க் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். href இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் சொல்லுங்கள், எனிபடி? ஒரு ஃபைல் நேம் கொடுத்தனே, ஹார்ட்வேரை பற்றி என்ன வெப் பேஜில் hw.html https அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகும். ஜெயஸ்ரீ கேட்டிங்கல்ல, இப்போ அவங்க ஜெயஸ்ரீ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பழைய எக்ஸாம்பிளில் https ஓகே :/ அந்த மாதிரி போட்டிருந்தோம். இது வந்து வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு, இன்டர்நெட்டில் உள்ள எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய வெப்பேஜ் வந்து லோட் ஆகணும். அந்த வெப்பேஜுக்கு பேர் வந்து நான் என்னென்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், HW அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் basic.html. அதுக்குள்ளார வந்து என்ன வேணும், hw.htmlனா ஹார்ட்வேர். அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேருக்கு என்ன லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம், sw.html. ஃபேம்வேருக்கு fw.html. ஓகேவா, ரைட்டு. இப்போ வில் ஜஸ்ட் கண்டினியூ. ஓகே, இப்போ நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும், /a போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நான் இப்போ நான் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஹார்ட்வேர் மட்டும் எனக்கு ப்ளூ கலரில் அண்டர்லைன் ஆகிருக்கு இல்லையா? இப்போ நான் ஹார்ட்வேரை கிளிக் பண்ணால் எங்கே போகும், எங்கே என்ன எடுத்துகிட்டு போகும், hw.htmlக்கு போகணும். ஓகே, பட் hw.html அப்படின்ற ஃபைலை நான் க்ரியேட் பண்ணல. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் யுவர் ஃபைல் couldn't be accessed அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் தான் வருது. ஸோ அந்த ஃபைல் ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோடிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நான் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணால் எனக்கு SW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலுக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், href is equal to sw.html அப்படின்னு போட்டுட்டு ஆங்கர் டேகை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோம், /a அப்படின்னு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறோம், ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ சாஃப்ட்வேருக்கும் எனக்கு வந்து லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபைனலாக ஃபேம்வேருக்கு fw.html எனக்கு லோட் ஆகணும். href is equal to fw.html அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ /a போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறோம், ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ மூணுத்துக்கும் லிங்க் வந்து உருவாயிடுச்சு. ஆனால் அதை கிளிக் பண்ணால் போகுமா போகாதா, கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்கள், கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகாதுன்னு ஃபௌஜியா. கிளாஸ் வந்து ஒரே சைடில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. இன்டராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இன்டராக்ஷன் இல்லை அப்படின்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இது ரொம்ப பெரிய லாஸ் ஆகும். ஓகே, அப்புறம் ஓகே, ஒர்க் ஆகுமா ஆகாதா? No sir. No sir.
ஏன் ஒர்க் ஆகாது? நம்ம இன்னும் அந்த வெப்சைட் பேஜ்ல வந்து ரைட் பண்ணவே இல்லை சார். ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் தான் சார் கால் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணோம்ல சார். ஓகே, we have created only one page. ஆல்ரெடி நான் சொன்ன ஐடியா அதுக்கு தான் புரிஞ்சுதா நான் தடவை கேட்டேன். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணின அந்த ஐடியா படி 4 ஃபைல் க்ரியேட் பண்ணணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? basic.htmlன்றது ஒரு ஃபைல். அங்கக்குள்ளார நம்ம இந்த மாதிரி ஒரு லிங்க், ஹைப்பர் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அப்போ ஹார்ட்வேர் இதை கிளிக் பண்ணால் நான் வந்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த டாஸ்க் பார் இந்த இடத்த ஆக்சுவலாக இப்போ நான் என்சர்க்கிள் பண்ணுற இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். மவுஸை கொண்டு போய் நான் அந்த இடத்துல வைக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மவுஸை கொண்டு போய் அங்கே வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக hw.htmlக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அதுக்கு கீழே வந்தேன்னா sw.htmlக்கு தான் போவோம். அதுக்கு கீழே வந்தேன்னா fw.html இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். fw. இந்த இடத்துல பார்க்கலாம். fw.htmlக்கு தான் போகும். முன்னாடியே காட்டுது. ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா எனக்கு எரர் வரும். பிகாஸ் ஐ ஹாவ் நாட் கிரியேட்டட் த ஃபைல். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் நான் வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் வை யூ won't be able to load the page. அந்த பேஜ் வந்து எனக்கு லோட் ஆகாது. ஓகே, இப்போ hw நெக்ஸ்ட்டு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். hw.html அப்படின்ற ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபைலை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். now we are going to create one more file, new text file. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம். என்ன பேரில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா hw.html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஹெட்டிங் அந்த கம்ப்ளீட்டாக அதே மாதிரி கோடிங் தான் இதுலேயும் வந்து இருக்கணும். ரைட், you need to put the HTML, you need to put the body tag உள்ளார நான் வந்து ஒரு சென்டரில் h2 அப்படின்ட்டு எடுத்துப்போம். ஓகே, let us take h2ல வந்து ஹார்ட்வேர். ஓகே, ஸோ ஹார்ட்வேருக்கான டெஃபினேஷனை இதுக்குள்ளார நான் ஒரு பேராகிராஃபில் கொடுத்துக்க போகிறேன். இது ஹார்ட்வேர், மேபி இதனுடைய அலைன்மெண்ட்டு எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கோடிங் வந்து கொடுத்துக்கிறேன். I will put a paragraph tag. Within that I will give the definition for hardware. Hardware in a computer system. Hardware na anything that you can see, touch, feel in a computer system, or the components that you can see, touch and feel. Okay, for example, ஹார்ட்வேரில் வந்து என்னது கீபோர்டு மவுஸு மானிட்டர், இதெல்லாம் ஹார்ட்வேர் தான். இதெல்லாம் உங்களுக்கு டைப் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாவது காப்பி பண்ணி கூட இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ h2 நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு கீழே நான் ஏதாவது ஹார்ட்வேர் பற்றின இமேஜஸ் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாம் போடுறது நம்மளுடைய எய்ம் கிடையாது. we need to understand the working of the anchor tag. ஓகே, ஸோ இப்போ hw.html நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஐ எம் கோயிங் டு ரன் திஸ். பேசிக்கை வந்து இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஹார்ட்வேரை கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுது? ஐ காட். ஓகே, ஸோ ஹார்ட்வேர் அப்படின்ட்டு ஹார்ட்வேருடைய டெஃபினேஷன் வந்து இருக்குது. இப்போ நான் திருப்பி பழைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஹியர் ஐ நீட் டு ஹேவ் பேக். இந்த இடத்துல எனக்கு வந்து பேக் டு த மெயின் மெனு, பேக் டு த மெயின் பேஜ் அப்படின்னு சொல்லி இன்னொரு லிங்க் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டோன்னா அது வந்து பின்னாடி அந்த பேஜுக்கு வந்து போகிறதுக்கு முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதிலையே என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு ஆன்கர் டேகை போட போகிறோம். ஆன்கர் href is equal to basic.html. இதுக்குள்ளார நான் வந்து பேக் டு மெயின் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு பேசிக் ஃபைல்லேருந்து hardware.html ஹார்ட்வேர் ஃபைல்லேருந்து basic.htmlக்கும்
போகிற மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ. ஓகே, டூ அண்ட் ஃப்ரோக்கு நான் வந்து லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பழைய ஃபைல் இதை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹார்ட்வேரை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹார்ட்வேருக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பேக் டு மெயின் பேஜ் அப்படின்னு சொல்லி இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பழைய பேஜுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஹார்ட்வேர் பேஜுக்கு போக முடியுது. அங்கேருந்து பேக் டு த ப்ரீவியஸ் பேஜும் என்னால் வர முடியுது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்றது மல்டிபிள் பேஜஸ் இருந்தால் அது வந்து வெப்சைட்டு. ஸோ இப்போ நம்ம basic.html hardware.html hw.html க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால் இது ஒர்க் ஆகுது. பட் சாஃப்ட்வேரும் ஃபர்ம்வேரும் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல். இதுவும் அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிறோம். HTML. ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிப்போம். இதனுடைய பேர் வந்து எனக்கு சாஃப்ட்வேர். ஸோ SW அப்படின்னு சொல்லி ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ SW.html பார்த்துக்குங்க. இந்த இன்டர்ஃபேஸில் பேசிக் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. ஓகே, ஸோ HTML அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறோம். பாடி டேகை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம சாஃப்ட்வேரை பற்றி டைப் பண்ண போகிறோம். அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே இந்த பேஜ் இருக்க போகுது. அதனால் இதை அப்படியே இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணி சாஃப்ட்வேர் பேஜுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்வேர்ன்ற ஹெட்டிங்கை சாஃப்ட்வேர்னு மாற்றிக்கிறேன். ஹார்ட்வேர்ன்ற ஹெட்டிங்கை சாஃப்ட்வேர்னு மாற்றிட்டு சாஃப்ட்வேருக்கான டெஃபினேஷனை வந்து டைப் பண்ணிவிடுவோம். ஓகே, software or software in a computer system makes the hardware function. Makes the hardware function. Without softwares சும்மா ஏதாவது டைப் பண்ணணும். hardware is dead and nothing. There are many different types of software available, like system software, application software, etc. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்து சாஃப்ட்வேருக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹார்ட்வேருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்து அங்கே காப்பி பேஸ்ட் போட்டதுனால இந்த லைன் ஆட் ஆகிடுச்சு. basic.htmlக்கு ஒரு லிங்க்கும் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பேசிக் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஹார்ட்வேரை கிளிக் பண்ணுறேன். ஹார்ட்வேர் ஓப்பன் ஆகுது. பேக் டு மெயின் பேஜ் போட்டால் மெயின் பேஜ் வருது. அங்கே சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணுறேன். சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆகுது. பேக் டு மெயின் பேஜ் போட்டால் மெயின் பேஜ் வருது. இந்த ஃபெம்வேர்னு நான் எடுத்துட்றேன். ஓகே, இது ஃபெம்வேரை பற்றி நம்ம கான்செப்ட் இப்போ பேசிக்காக 3 ஃபைலை மட்டும்தான் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் we have the main file. அந்த ஃபைலுக்கு வந்து பேர் வந்து basic.html. இதை நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். பழைய ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இந்த ஃபைல் நேம் இப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்குள்ளார நான் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணிருக்கேன். எந்த ஃபைலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா hardware.htmlக்கு. hardware.htmlக்குள்ளார எனக்கு இன்னொரு ஹைப்பர் லிங்க் இருக்குது. அது எங்கே போகும் அப்படின்னா திரும்ப basic.htmlக்கு போகும். அதேமாதிரி basic.htmlலேருந்து இன்னும் ஒரு ஹைப்பர் லிங்க் வந்து எனக்கு எங்கே போகும், software.htmlக்கு. software.html இன்னொரு ஹைப்பர் லிங்க் இருக்குது. அது திருப்பி பேசிக்கு போகிற மாதிரி. ஓகே, we can create. இங்கேருந்து நான் வந்து எனக்கு சாஃப்ட்வேருக்கு போகிற ஹார்ட்வேர்லேருந்து டைரெக்டாக சாஃப்ட்வேருக்கு போகிற மாதிரியும் சாஃப்ட்வேர்லேருந்து டைரெக்டாக ஹார்ட்வேருக்கு வர்ற மாதிரியும் கூட நம்ம அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் எனி பேஜ், இந்த 3 பேஜில் எந்த பேஜிலேருந்து எந்த பேஜ் வேணாலும் நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். புரியுதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆர் ஏபிள் டு ஃபாலோ? இல்லை நான் பாட்டுக்கு அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி போயிட்டே இருக்கிறேன்னா?
Jayashri is able to follow. Arif is able to follow. How many of you are able to follow? Raise your hands. Okay, right. Okay, we will continue the class. ரைட். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேருக்கு போகணும், சாஃப்ட்வேர்லேருந்தும் எனக்கு வந்து ஹார்ட்வேருக்கு மூவ் ஆகிற மாதிரி வரணும். இப்போ எனக்கு ஃபேர்ம்வேரை நான் டெலீட் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ மூவ் த கோடு. இப்போ ஹார்ட்வேர் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஹார்ட்வேரில் பேக் டு த மெயின் பேஜ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் பேஜுக்கும் போகலாம், பேசிக் அந்த பேஜுக்கும் போகலாம். ஸோ அதனால் திருப்பி இன்னொரு ஹைப்பர் லிங்கை வந்து க்ரியேட் பண்ணி, இது என்ன ஃபைலு, ஹார்ட்வேர், இங்கேருந்து software.htmlக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். இந்த இடத்துல வந்து சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு போட போகிறோம், அபவுட் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ 2 ஹைப்பர் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ரெண்டும் நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் சாஃப்ட்வேரில் அடிஷ்னலாக இன்னொரு ஹைப்பர் லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இது எங்கே போகணும் அப்படின்னா ஹார்ட்வேருக்கு போகணும். ஹார்ட்வேர் இங்கே வந்து நம்ம பேக் டு மெயின் பேஜ் கிடையாது, இது வந்து ஹார்ட்வேர். இப்போ நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணின ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஹார்ட்வேரை கிளிக் பண்ணால் ஹார்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் வருது. அதே பேஜில் அபவுட் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ வேறு நான் மெயின் பேஜுக்கு போகணுன்னாலும் போகலாம், இல்லைனா சாஃப்ட்வேர் பேஜுக்கு போனாலும் போகலாம். ஸோ இப்போ நான் மெயின் பேஜுக்கு தான் ஆல்ரெடி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ இப்போ அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கோ டு த சாஃப்ட்வேர் பேஜ். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் பேஜுக்கு போகிறோம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் பேஜ் லோட் ஆகுது. இங்கே எனக்கு ஹார்ட்வேர் பேஜு பேக் டு மெயின் பக்கத்துலேயே வந்துடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேரில் நான் லைன் பிரேக் போடாமல் விட்டது. ஸோ பிஆர் ரைட். இப்போ சாஃப்ட்வேர் பேஜ்லேருந்து ஹார்ட்வேர் பேஜுக்கு போகிறதுனாலும் போகலாம், மெயின் பேஜுக்கு போகிறதுனாலும் போகலாம். நான் வந்து ஹார்ட்வேர் பேஜுக்கு போகிறேன், மெயின் பேஜுக்கு போகிறேன், சாஃப்ட்வேர் பேஜுக்கு போகிறேன். ஸோ யூ கேன், இதுக்கு பேர் நேவிகேஷன். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு அங்கங்கே அப்படி தாவி குதிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் நேவிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ப்ரௌசிங் ஆர் நேவிகேஷன் ஃப்ரம் எனி பிளேஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, ஸோ வித் தீஸ் கான்செப்ட்ஸ் ஆன்கர் டேக்கை பற்றி இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஆன்கர் டேக் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிங்க் கொடுக்குறதுக்கு தான் பேசிக்காக பயன்படுது. அதுக்கப்புறம் இன் வாட் எவர் வே யூ கேன் யூஸ் இட் டிபெண்டிங் அப்பான் த சுச்சுவேஷன் எப்படி வந்து உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்கர் டேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப இதில் காம்ப்ளிகேட்டடாக போக வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த லெவலோட இப்போதைக்கு நம்ம ஆன்கர் டேக்கை விட்டுட்டு we will move to the next topic, okay, which is list. ஆன்கர் டேக்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டெல்லாம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்கர் டேக்கை வேறு எப்படிலாம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க். இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணின விஷயங்களில் ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம். இல்லை அப்படின்னா we will be moving to the next concept called list. What? என்ன அடுத்த கான்செப்ட் போகலாமா? ஆண்ட்ரூஸ்? எஸ் சார். புரிஞ்சுதான் இது வரைக்கும் டீச் பண்ணது ஆன்கர் டேக்கை பற்றி? எஸ் சார், புரிஞ்சுது சார். வேறு யார் இருக்கீங்க? காவியப்பிரியா, கிருத்திகா? புரிஞ்சுது சார். நெக்ஸ்ட் டாபிக் போலாம் சார். அண்டர்ஸ்டுட். ஓகே, ரைட். we'll move to the next topic. நெக்ஸ்ட் டாபிக் வந்து லிஸ்ட்டு. ஓகே, ஸோ லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம்.
லிஸ்ட்டுனா என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். லிஸ்ட் அப்படின்னா என்ன, எங்கே நம்ம அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. எனிபடி கேன் ஆன்சர். லிஸ்ட் அப்படின்றத எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்கள். யாராவது சொல்லட்டும்லாம் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அந்தளவு காம்ப்ளிகேட்டடாக போக வேண்டாம். நம்ம ப்ரோக்ராமிங்கெல்லாம் விட்டுருங்க. ப்ரோக்ராமிங்கில் போக வேண்டாம். பொதுவாக ஜென்ரல் லைஃப்பில் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னெலாம் பேசும்போது லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டு கேட்குறேன். மார்க் லிஸ்ட். அப்புறம் மற்றவங்களும் சொல்லலாம். நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட் ஆர்டராக இருக்கணும் சார். ஓகே. லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம பேசும்போது அது இல்லைன்னா இங்கிலீஷில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம். இப்போவே நம்ம இந்த இதில் கூட லிஸ்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம அந்த 3 பேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த க்ரியேட் பண்ண அந்த 3 பேஜில் ஒரு பேஜில் வந்து லிஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை வந்து பயன்படுத்தியிருக்கோம். சொல்ல முடியுமா? லிஸ்ட்டு நீங்கள் வந்து நிறையா லிஸ்ட்டு சொல்லலாம். நேம் லிஸ்ட்டு, மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் மளிகை லிஸ்ட்டு, ஏகப்பட்ட லிஸ்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ லிஸ்ட்டு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும்ல, 1 போட்டு 2 போட்டு 3 4 5 6 யூ ரைட் சம்திங் ஹியர். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. 1 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய நேம், செகண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய நேம், 3rd 4th 5th 6th இந்த மாதிரி போட்டோன்னா இதுக்கு பேர் வந்து நேம் லிஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஓகே. மார்க் லிஸ்ட்டில் வந்து பக்கத்தில் நேம் வித்து. ஸோ இப்போ லிஸ்ட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ சீரியல் நம்பரெல்லாம் போட்டு வர்றதை லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா we have used லிஸ்ட்டு வித் 2 items only. ஓகே, 1 2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணல. இந்த 1ஐயும் நானே டைப் பண்ணிட்டேன், 2வையும் நானே டைப் பண்ணிட்டேன், அடுத்தது வந்து 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் டைப் பண்ணிவிட்டு போகிறேன் அடுத்தது இருந்துச்சு அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் நாட் அ லிஸ்ட்டு. பார்க்குறதுக்கு லிஸ்ட்டு மாதிரி தெரிஞ்சால் கூட திஸ் இஸ் நாட் அ லிஸ்ட்டு. பிகாஸ் நான் லிஸ்ட்டுன்ற லிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டேகெல்லாம் இதில் நான் வந்து பயன்படுத்தலை, அதனால். ஓகே. ஸோ இப்போ லிஸ்ட்டு ரிலேட்டடாக என்னென்ன டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். லிஸ்ட்டில் 2 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. இன்னொன்று வந்து அன்ஆர்டர்ட் ஆர்டர்ட் லிஸ்ட்டில் ஒரு டைப் அன்ஆர்டர்ட் கிடையாது. ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் ஒன்று வந்து ஆர்டர்டு, இன்னொன்று வந்து அன்ஆர்டர்ட். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஆர்டர்டு அண்ட் வாட் இஸ் அன்ஆர்டர்டு அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல முடியுமா? எனிபடி? கொஞ்சம் யோசிங்க. ஆர்டர்ட் லிஸ்ட்னால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கரெக்டாக 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆர்டர்னா கரெக்டாக இருக்கும் சார், அன்ஆர்டர்னா மாற்றி இருக்கும் சார். ஆர்டர்ட்னா கரெக்டாக இருக்கும், அன்ஆர்டர்ட்னா மாற்றி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வரிசையாக, ஆர்டர்ட் அப்படின்னா வரிசையாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு நம்பர் போட்டு எழுதுனேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாம்லலாம் வந்து பாயிண்ட்ஸாக எழுதுவீங்கள்ல ஒரு சில கொஷின்ஸுக்கு, அப்போ இந்த மாதிரி நம்பர் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே. அன்ஆர்டர்ட் அப்படின்றது என்னென்னா
பாயிண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்காது, அதுக்கு பதில் யூ வில் பி புட்டிங் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி போடுவீங்கள்ல, ஆஸ்ட்ரிக் இல்லைனா ஒரு டாட் மாதிரி போடுவீங்கள்ல, பாயிண்ட் எழுதுவோம்ல, போட்டு பக்கத்தில் எழுதுவோம்ல, இதுக்கு பேர் அன்ஆர்டர்ட். இங்கே HTML பொறுத்த வரைக்கும் ஓகே, நீங்கள் வேறு இடத்துல வேறு மாதிரி இதனுடைய மீனிங் இருக்கலாம். பட் HTML பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு வர்றதை ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னும், இதுக்கு இது வந்து நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் புல்லட்ஸ்ன்னு சொல்கிறோம். புல்லட்டட் லிஸ்ட்டை அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டும், நம்பர்டு லிஸ்ட்டை ஆர்டர்ட் லிஸ்ட்டும் அப்படின்ட்டு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஆர்டர்ட் லிஸ்ட்டுனா நம்பர் போட்டு அந்த லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸை மென்ஷன் பண்ணால் ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இந்த பாயிண்ட்டாக வச்சு இந்த புல்லட்ஸ்னால் ஒரு டாட் இப்படி தான் இருக்கும், இதுதான் புல்லட். சம் பாயிண்ட் செகண்ட் ஒரு புல்லட் போட்டு ஒரு இந்த மாதிரி புல்லட்ஸ் போட்டுருந்துச்சின்னா அதை வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டேக் வந்து OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டேக் வந்து UL. இது புது டேக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு OL, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு UL. லிஸ்ட்டுக்குள்ளார இது ஆக்சுவலாக ஒரு பேராக தான் நம்ம பயன்படுத்த முடியும், ஆர்டர்ட் லிஸ்ட்டை தனியாக பயன்படுத்த முடியாது. ஆர்டர்ட் லிஸ்ட் OL அப்படின்ற இந்த டேகை யூ ஹாவ் டு கம்பைன் இட் வித் LI. OLனா ஆர்டர்ட் லிஸ்ட்டு, ULனா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. தெரியுது இல்லையா? LI அப்படின்னா என்ன? லிஸ்ட் ஐட்டம், லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம். ஓகே, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் இங்கே நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த ஹார்ட்வேர்ன்றது ஒரு ஐட்டம், சாஃப்ட்வேர்ன்றது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எனக்கு 2வது ஐட்டம், 3வது அந்த 4வது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே வந்து இருக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட் ஐட்டம் போட்டு இந்த இடத்துல பேர் வரணும், ஃபஸ்ட் ஐட்டம். அடுத்தது திரும்ப செகண்ட் ஐட்டம் போடுறதுக்கு லிஸ்ட் ஐட்டம் போட்டு எனக்கு அடுத்தது. ஃபைனலாக இந்த OL டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லிஸ்ட்டு வந்து முடிஞ்சிடுச்சு, ஆர்டர்ட் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். Now we will see this with an example. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, 3 டேகு தான். என்னென்ன அந்த 3 டேகு சொல்லுங்கள்? ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு என்ன டேகு? OL. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு என்ன டேகு? UL. இந்த 2 டேகுக்குள்ளாரையுமே காமனாக பயன்படுத்துகிற டேகு லிஸ்ட் ஐட்டம்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு LI. ஓகே, ஃபைனலாக ஆர்டர்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், லிஸ்ட் ஐட்டம்ஸையும் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். பட் லிஸ்ட் ஐட்டம்ஸை க்ளோஸ் பண்ணலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை வராது, அதை பற்றி பார்க்கலாம். ஒரு சில டேக்கெல்லாம் க்ளோசிங் டேக் இருந்தால் கூட அதெல்லாம் கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். அது வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து இது க்ளோசிங் டேக் போடாமலாம் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது இதுக்கெல்லாம் க்ளோசிங் டேக் தேவையில்லை, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி விடலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து விட்டுடுறேன். இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் டேக் வந்து என்ன போடணும்னு சொன்னேன்? OL. ஓகே, ஸோ OL அப்படின்ட்டு டேகு, அதனுடைய க்ளோசிங் டேக். OLக்குள்ளார தான் லிஸ்ட் ஐட்டம்ஸ் வரணும், LI அப்படின்ட்டு போடுறோம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, லிஸ்ட் ஆஃப் என்ன எடுத்துக்கலாம், லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் போடுவோமா, இல்லைனா லிஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸே போடுவோம். ஏதாவது சொல்லுங்கள், அனிமல்னுடைய பேர். லைன் ஃபஸ்ட்டு அதானே. அடுத்து இது மாதிரி நான் வரிசையாக ஒரு 5 ஐட்டம்ஸ் போட்டுக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைன், டைகர், அப்புறம் வேறு சொல்லுங்கள். ஸ்னேக், எலிஃபண்ட். யார் சொன்னது? ஜெயஸ்ரீ தானே? பரணி. எலிஃபண்ட். ஓகே, எலிஃபண்ட். அப்புறம் சொல்லுங்கள் அனிமல்ஸ்லாம் ஞாபகப்படுத்தி. சீட்டா. சீட்டா, சீட்டா. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 அனிமல் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சீட்டா, அப்புறம் கொரில்லா.
கொரிலா நல்லா தான் சொல்கிறீங்களே. கொரிலா, அப்புறம் பீகாக்கு, அதெல்லாம் பேர்ட்ஸில் வந்துடும் இல்லையா. கவ், ஏன் எல்லாம் டொமஸ்டிக் அனிமல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? கவ், monkey சார். மங்கி, டாகு, கேட்டு. ஒருத்தவன் மங்கி சொல்லிட்டான், அதனால் அதையும் போட்டுருவோம். மங்கி. ஸோ 10 ஐட்டம்ஸ் வந்து இப்போ முக்கியமாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓஎல் க்ளோசிங் டேக் போட்டிருக்கோம், அது உள்ளார லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வந்து எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பேஜ் தான் இது. நான் அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நான் 1 2 3 நான் போடலை. இங்கே பாருங்களேன், கோடிங் இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் கோடிங் இருக்குது, ரைட் சைடில் அவுட்புட் இருக்குது. பட் கோடிங்கில் எங்கேயாச்சும் நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருக்கேனா? போடவே இல்லை. பட் அவுட்புட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்திருக்கு, எனக்கு அந்த நம்பர்ஸை அதுவே போட்டு வந்திருக்கு. ஓகே, நீங்கள் நினைக்கலாம், சார் இது என்ன சார் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நான் ஓஎல் போட்டு உள்ள எல்லாம் போட்டு, இதுக்கு பதில் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் போடுறது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு கூட நினைக்கலாம். நானே போட்டுட்டு போகிறேன், ஏன் இந்த ஓஎல்ல யூஎல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அப்படி போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி போட்டால் நானே வந்துட்டு இந்த ஓஎல் யூஎல் டேக்கெல்லாம் போட்டு ஓப்பனிங் போட்டு க்ளோசிங் போட்டு இது கச்சாமச்சான் இருக்குது. அதுக்கு பதில் நானே லைனுக்கு முன்னாடி 1 போட்டுக்கிறேன், டைகருக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறேன், ஸ்னேக்குக்கு முன்னாடி 3 போட்டுக்கிறேன் அப்படின்னு மேபி நினைக்கலாம். பட் அந்த மாதிரி போடலாம். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்ல முடியுமா? ஓகே, என்னென்னா இப்போ நான் இதிலேருந்து நீங்கள் அந்த மாதிரி 1 2 3ன்னு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸடாக வந்து இருக்கும். நான் நடுவிலேருந்து ஒரு 2 எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? நம்பர் மாறி இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேனுவலாக போடும்போது கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் மேனுவலாக கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். புரியுதா? இப்போ நான் 10 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு பதில் ஒரு 20 30 எலமெண்ட்டை வச்சு நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நீங்களாம் 1லேருந்து 20 வரைக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 5வது எலமெண்ட்டை வந்து திடீர்னு அதுக்கப்புறம் டிலீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 5 டெலீட் பண்ணும்போது இப்போ 5 நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதில் நான் ஈஸியாக சீட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொரிலா எனக்கு 5th பொசிஷனுக்கு, கவ் 4th பொசிஷன், அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போயிடும், மங்கி 9th பொசிஷனுக்கு வந்துடும். பட் நீங்கள் வந்து 5 மேனுவலாக போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 4க்கு அப்புறம் 5 இருக்காது, 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு ப்ரொவிஷன் ஒன்று HTML வச்சுருக்குறாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொரிலாவை நான் வந்து டெலீட்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு நம்பர்ஸ் திருப்பி ரீஅரேஞ்ச் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. நான் போய் ஒரு நம்பராக மாற்றிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் நம்பரிங். ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இது வந்து ஒரு டைப் ஆஃப் நம்பரிங். ஓகேவா? இதில் வந்து நம்ம அடுத்தது வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இதுக்கு பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வெறும் ஆர்டர்ட் லிஸ்ட்னு போட்டு க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல டைப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து தரலாம். டைப் ஈக்குவல் டு என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா 1 தரலாம், ஏ தரலாம், கேபிட்டல் ஏ தரலாம், ஸ்மால் ஐ தரலாம், கேபிட்டல் ஐ தரலாம். இந்த டைப் ஈக்குவல் டுன்ற ஆட்ரிபியூட்டில் இந்த 5 ஆட்ரிபியூட்டில் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் எதையும் கொடுக்கல அப்படின்னா 1 வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். 1 வந்து அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இது புரியுதா? 1 தரலாம், ஏ தரலாம், கேபிட்டல் ஏ தரலாம், ஸ்மால் ஐ தரலாம், கேபிட்டல் ஐ தரலாம். ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாம். நீங்களாக கெஸ் பண்ணி இப்போ டைப் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஓகேவா? டைப் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு அதே தான், ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்குது நம்பர்ஸு.
ஓகே, இப்போ நீங்கள் தான் சொல்லணும். டைப் ஈக்குவல் டு ஏ கொடுத்தா என்ன ஆகும்? கெஸ் பண்ணி சொல்லுங்கள். டைப் ஈக்குவல் டு ஏ கொடுத்தா என்ன ஆகும்? Anybody can guess? Sir, A is equal to lion, B is equal to tiger. 1 இருக்கிற என்ன ஆண்ட்ரூஸ்? 1 இருக்கிற இடத்துல A வரும். 1 இருக்கிற இடத்துல A வரும், 2 இருக்கிற இடத்துல B வரும். ஓகே, 1 இருக்கிற இடத்துல எனக்கு A வந்துடும். 1 இருக்கிற இடத்துல A வந்துடும். அப்போ 2 இருக்கிற இடத்துல என்ன வரும்? B வரும். 2 இருக்கிற இடத்துல எனக்கு B வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வரும். மாற்றி பார்க்கலாம். ஸோ 1 இருக்கிற இப்போ டைப் ஈக்குவல் டு ஏன்னு போட்டுட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த 1 2 3 4 5 6 எல்லாம் என்ன ஆகிடுச்சு? ABCDEFGHIJ வரைக்கும் வந்துருச்சு. புரியுதா? இதில் எதாவது டவுட் இருக்கா? இந்நேரம் ஒரு டவுட் வந்திருக்கணும். யாராவது கேட்குறீங்களான்னு பார்க்கலாம். அவுட்புட்டை பார்த்துட்டு கேளுங்க. கேட்கணுமே. ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ உங்களுக்குலாம் டவுட் இல்லைன்னா அப்புறம் நான் தான் கேட்கணும் டவுட்டை. என்ன கிருத்திகா, டவுட் இல்லையா? ஓகே, அப்போ நானே டவுட்டை கேட்குறேன். நீங்கள் யாராவது பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஜே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. ஆல்ஃபபெட்ஸ் எது வரைக்கும் இருக்குது? இசட் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் அதுக்கு மேலே என்ன ஆகும்? இப்போ இதில் வந்து எனக்கு ஜே வரைக்கும்னா 10 இருக்குது. இதே லிஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் திருப்பி வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். 10 20 30 இப்போ எனக்கு 30 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஜே பாருங்கள், லிஸ்ட்டு வந்து இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீன் பார்க்க முடியுதில்ல உங்களால்? இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா? இவ்வளோ பெருசில் இப்போ ஜேக்கு அப்புறம் இசட் வரைக்கும் வரும். இசட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? 1 2 3 வருங்க சார். இசட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 எடுத்துக்குமா? நம்ம தான் ஏபிசின்னு தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஓகே, பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நோ, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏபிசிடி JKLMNOP வரைக்கும் வந்துருச்சு. QRSTUVWXYZ. இசட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என்ன ஆயிருக்கு? AA, AB, AC, AD, அப்புறம் AZ வரைக்கும் வரும். AZக்கு அடுத்தது என்ன வரும்? BABBBC, அப்படி பெருசாக போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு? ஓகே, ரைட். இப்போ ஒரு டைப்பு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த டைப் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த டைப் வந்து நான் என்னென்னு சொன்னேன்? ஸ்மால் ஐயா, கேபிட்டல் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஏ. இங்கே கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏக்கு பதில் கேபிட்டல் ஏ போட்டால் என்ன ஆகும்? இங்கேயும் கேபிட்டல் ஏ வரும். ஏபிசி எல்லாம் கேபிட்டல்ஸாக மாறிடும், கேபிட்டல் லெட்டர்ஸாக ஃபுல்லாக மாறிடும். ஸோ இசட்டுக்கு அப்புறம் ஏஏ, லைக் தட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதெல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் சொன்னேன்? டைப்பில் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்? ஸ்மால் ஐ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்லேயே இருக்குது. ஸ்க்ரீன் பார்க்க முடியுதில்ல உங்களால்? ரைட். கேபிட்டல் 1 தரலாம், ஏ ஸ்மால் ஏ தரலாம், கேபிட்டல் ஏ தரலாம், ஸ்மால் ஐ தரலாம். ஐ கொடுத்தா என்ன ஆகும்? திஸ் ஒன் ஸ்மால் ஐ, இதுக்கு பேர் வந்து என்னது? ரோமன் லெட்டர். இது லோயர் கேஸ் ரோமன் லெட்டர். இது வந்து அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர்னு சொல்லுவாங்க கேபிட்டல் ஐயை. ஸோ ரோமன் லெட்டர்ஸ்லேயும் நம்ம வந்து அந்த நம்பரிங்ஸை வரவழைக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்மால் ஐ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது?
இப்படியே வருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியாததெல்லாம் கூட இது போட்டுருச்சு பாருங்கள். டாக் இப்போ இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 + 5 + 3 18 இதுக்கு பேர். 10 + 5 15 16 17 18. ரோமன் லெட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சிம்பிளுக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு எக்ஸுன்றது 10. எக்ஸுக்கு ரைட் சைடில் நீங்கள் வந்து விஓ ஐஓ போட்டிங்கன்னா ஆட் பண்ணணும், லெஃப்ட் சைடில் போட்டிங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸுங்கிறது 10, லெஃப்ட் சைடில் 1 போட்டிருக்கீங்க. 10 - 1 9 இதோட வேல்யூ. இதை பாருங்கள், இது 10 + 5 15, 15 + 1 16. அப்படி இதில் இருக்கிறதுல ஹையர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஹையருக்கு ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்து ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நம்ம பயன்படுத்துகிற நம்பருக்கு அது கன்வெர்ட் ஆகும். இது பேசிக்காக ரோமன் லெட்டரை பற்றி நான் ஒரு தியரி அது. ஸோ ரோமன் லெட்டர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதனோட வேல்யூ எக்ஸு எக்ஸு V1II. இது என்னது? இது நான் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க. எக்ஸுன்னா என்ன? 10, 10, இது 5, இது 3. ஓகே, ஸோ 20 + 5 25, 25 + 3 இது வந்து 28, இது 29, இது 30. ஓகே, ஸோ 30 3 டைம்ஸ் 3 × 10 30 அந்த மாதிரி பேஸ் பண்ணினேன். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ரோமன் லெட்டர்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஸ்மால் ஐ போட்டதுக்கு பதில் we are going to use the capital I. ஸோ கேபிட்டல் ஐ வந்து நம்ம பயன்படுத்தி இது இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் என்னாகும், என்ன அது அப்படியே எல்லாமே கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸாக மாறிடும். ஸோ லைக் திஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி மாறிடுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக லிஸ்ட்டுன்ற கான்செப்ட்டு. லிஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு. என்னென்னா அதுக்கு பேர் உண்டு. நான் டைப் = 1ன்னு போடலாம், இதுக்கு பேர் வந்து நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நம்பர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏ போடுறோம், இது வந்து ஆல்ஃபபெட்டு லோயர் கேஸ். கேபிட்டல் ஏ போடுறோம், இதுவும் ஆல்ஃபபெட் தான் பட்டு அப்பர் கேஸ். அப்புறம் ஐ போடுறோம், இது ரோமன். ரோமன்லேயே ஸ்மால் லெட்டர், இது லோயர் கேஸ். கேபிட்டல் ஐ போடுறோம், இதுவும் ரோமன் தான், ரோமனில் அப்பர் கேஸ். இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் மீட்டை வந்து முடிச்சுக்குவோம். ஆர்டர்ட் லிஸ்ட்டை அப்படியே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை அப்படியே டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டைப்பெல்லாம் போட தேவையில்ல. டைப்பை போடாமல் ஓஎலுக்கு பதில் என்ன போடணும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ண சேஞ்ச் இட் டு யூஎல். லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே தான் வந்துருக்கும். கீழேயும் அந்த ஓஎல்னு போட்டிருக்கிற இடத்துல யூஎல் அப்படின்னு சொல்லி யூஎல்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இப்போ இதுக்கு பேர் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். நான் சொன்னல ஆல்ரெடி புல்லட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஆக்சுவலாக புல்லட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா புல்லட்டு. இந்த மாதிரி புல்லட்ஸ் வரும், பாயிண்ட்டாக இந்த மாதிரி வரும். இதுதான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், யூஎல் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 3 டைப் தான் இருக்குது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் டைப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் போடலாம் அப்படின்னா சர்க்கிள், டிஸ்க்கு, ஸ்கொயர். இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பை நீங்கள் போடலாம். மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு பெரிய ஆப்ஷன்ஸும் கிடையாது. நம்ம சிஎஸ்எஸ்ஸில் போகும்போது இந்த லிஸ்ட்டை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ டைப்பில் ஒரு டைப்பும் போட்டால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைப் = சர்க்கிள்னு போடுறேன். சர்க்கிள் போட்டால் என்ன டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுறீங்க நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும்?